45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் டூப்பர்னு சொல்லி நிற்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போர்டு வந்து நின்று நான் நடிடான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவருக்கு உண்மையிலே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ராம்கோபாலன் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்றைக்கி வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa neengalo you can make it. எந்த துறையாக இருந்தாலும் சார், அது சினிமா துறையாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த துறையில ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளாக பெரிய எல்லா காலேஜ்லேயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமாக உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜில் என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளாக இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமாக எனக்கு we have done so many films, சம்மர், நான் செய்ய மனிதன், இன்னும் மதகஜராஜா, இன்னும் எல்லாம். இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட்டு வந்து. ஒரு நாள் ஆக்சுவலாக துஷார டேட்டு பிரச்சனை. அன்றைக்கி வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லைடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்குது, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். பட் 10:30 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலாம், சரி வா கேமரா இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்க, உட்காருமா அப்படியே உட்காரு. 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் ஆனால் ஒன்றும் இல்லை, மாஸ்டர் எடுத்துடலாம், எப்போவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் இருக்கும். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம், ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சனிக்கவே ஆர்டிஸ்ட் இல்லையா, பிரச்சனை இல்லை, கேமரா எப்படி திருப்புங்க. இந்த பக்கம் வந்து ஒரு எருவ மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேவை, இப்படி வாங்க, இப்படி தான் ஆகும். ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சுந்தர் சி சார். அன்றைக்கி வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அனுப்பிச்சிட்டோம். ஓகேம்மா, அவங்களுக்கும் புரியல சார், பண்ணப்பாரு அவங்க முடிஞ்சிச்சுமா. அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிட்லாம்டா, சாப்பிட்டு நிதானமாக எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும்.